அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் நமது முதல்வர் ஆற்றிய உரையை பற்றி பார்க்கலாம். சபாநாயகர் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி ஆரம்பித்தார். பார்ட்டி ஃபண்டு என்று ஆரம்பிக்கும் பொழுதே எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் என்று வெளிநடப்பு செய்து விட்டார்கள். சபாநாயகர்கிட்ட நமது முதல்வர் கேட்குறார், அவங்க வெளிநடப்பு செய்துட்டாங்களே நாம் பேசலாமான்னு கேட்டால் சபாநாயகர் நீங்கள் பேசுங்கள் என்று கூறிவிட்டதனால் பார்ட்டி ஃபண்டு என்றால் என்னன்னா, டாஸ்மார்க்கில் அடிச்சிங்கல்ல ஒரு கொள்ளை, அது இல்லாமல் பிற துறைகள்னு நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க. நான் தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்புறம் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறார். அந்த குட்டி கதையில் பெரியவர் ஒருவர் தன் மகனிடம் உங்கள் அப்பாவை எங்கப்பா காணோம், கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் காணுமேன்னு கேட்குற மாதிரி அந்த கதையில் வர பெரியவர் தான் அதை கேட்குறாருன்னு வலியுறுத்துறார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கும் பொழுது இதே சட்டமன்றத்தில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதே அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்ற கேள்வியோடு, சிறுபான்மையினருக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுத்தீர்களா, பெண்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீர்களா, ஏதேது போற போக்க பார்த்தா ஊழல் எல்லாம் வெளிவரும், எல்லார் வேஷமும் கலைஞ்சு போயிடுமேன்னு ஒரு சிரிப்பாக சிரிக்கிறார். இங்கே நிறைய பேர் நடுங்கிறாங்க, என்னை பேச சொல்லி வற்புறுத்துறாங்க. நான் பேசுனா 5 நிமிஷம் தான் பேசுனேன், அதுக்கு குளத்தூரே நடுங்கிச்சு. நான் பேசுனா நீங்கள் வெளிநடப்பும் செய்கிறீங்க. இப்போ புதுசாக வெப்பன் ஒன்று கொண்டு வந்து நாங்கள் கொடுத்த ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அவர்களோட தயவு ஆட்சி இல்லை, மக்களின் தயவான ஆட்சி, மனசாட்சி உள்ளவர்களின் ஆதரவு கொடுத்த ஆட்சி என்று தெளிவாக சொல்கிறார். எதிர்த்து பேசினால்தான் எதிர்கட்சி என்று எதிர்த்து பேசும் எதிர்கட்சி தலைவருக்கும் அவரை சேர்ந்த எதிர்கட்சி உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறார். யாரோ நம்மளை அழிக்கிறதுக்கு ஒன்று கூடிக்கொள்கிறார்கள், அவர்களே மக்களே பார்த்து கொள்வாங்கன்னு சொல்கிறாரு. ஊராட்சி உலையில் போடுற நிர்வாகத்திறன் தாவேக்காவுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு வராதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. The remain silence in the face of evil, it itself evil. இது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நேற்று கூறியது. இன்றைய அதற்கு பதிலாக நமது முதல்வர் ஈவில்னு டெவில் சொல்லுது என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் ஃபைனல் டச். இதுவே இன்று சட்டமன்றத்தில் நான் ரசித்து கேட்டது. நன்றி, வணக்கம்.